Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Wish you all the best. Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா motion of connected bodies. இப்போ இந்த motion of connected bodies படிக்கிறதுக்கு முன்னாடி தனித்த பொருளோட விசைப்படம் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம்? free body diagram சொல்வோம் இல்லையா? ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு மேஜையில ஒரு பொருள் இருக்கு அப்படினா இது மேல நமக்கு வந்து விசை என்னாகும் செயல்படும். எப்போ இந்த அமைப்பு வந்து ஈக்குவலிபிரியமா இருக்கும் அப்படினா கீழிருந்து மேல் நோக்கி செயல்படக்கூடிய செங்குத்து விசையும் அதே மாதிரி கீழே என்ன விசை செயல்படும்? புவியீர்ப்பு விசை. ரெண்டுமே சமமாக ஓய்வில் இருக்கும்போது இந்த ரெண்டு விசையுமே அது மேலே என்னாகும்? செயல்படும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய விசையை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ கீழ் நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய விசை வந்து புவியீர்ப்பு விசை, மேலே நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய விசை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? செங்குத்து விசை. இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலிபிரியமாக இருக்கும், சமநிலையில் இருக்கும். எப்போ வந்து நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மேக்சிமமாக இருக்குமோ அப்போ அந்த பொருள் நமக்கு என்ன ஆகலாம்? கீழ் நோக்கி போகலாம். இல்லை செங்குத்து விசை வந்து மேக்சிமமாக இருக்கும்போது அந்த பொருள் மேல் நோக்கி என்னாகலாம்? நகரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பியில் 2 நிறைகளை இணைச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரே கப்பியில் 2 நிறைகளை இணைச்சிருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ஒரு கயிறால் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கப்பியை இணைச்சிருக்கோம். இங்கே இன்னொரு கயிறால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கயிறோட 2 முனைகளில் M1 M2ன்ற நிறைகளை இணைச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கயிறில் கண்டிப்பாக நமக்கு இழுவிசை அப்படின்றது நமக்கு என்னாகும்? ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த 2 பொருள்லையுமே ஆக்ட் ஆகக்கூடிய விசைக்கான தொடர்பு எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா M2ன்ற மாஸ் நமக்கு என்ன இருக்குது? கீழே வந்திருக்கு. அப்போ எதோட நிறை நமக்கு இங்கே மேக்சிமமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு M2 வந்து M1 விட எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான ரிலேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு M1 மாஸுக்கு எழுதலாம். M1 மாஸ்க்கு எழுதணும் அப்படின்னா இது மேலேயே 2 விசை நமக்கு என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. இப்போது நம்ம இது மேலே இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் தான் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஆனாலும் கீழே நோக்கி என்ன விசை செயல்படும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். மேலே வந்து நமக்கு டென்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போது இந்த M1 நிறை மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த ஃபோர்ஸோட ரிலேஷன் என்ன எழுதணும் அப்படின்னா F = இப்போ நமக்கு இதில் எது மேக்ஸிமம்? டென்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும், புவியீர்ப்பு விசை வந்து மினிமமாக இருக்கும். அப்போ -M1G. அப்போ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட்கான ரிலேஷன் M1A = டென்ஷன் -mg. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போது M2ஓட நிறை வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அது கீழ் நோக்கி என்னாகும்? ஆக்சிலரேட் ஆகும். அப்போ M1ஓட நிறை மினிமமாக இருக்கனால இது மேல் நோக்கி நமக்கு என்னாகும்? ஆக்சிலரேட் ஆகும். இப்போது இங்கே நமக்கு நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? அப்போது இப்போ M2க்கு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். M2லையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேலே வந்து டென்ஷன் நமக்கு என்னவோ ஆக்ட் ஆகும். அப்போது இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த ஃபோர்ஸை F = இப்போ பாருங்கள் இதில் புவியீர்ப்பு விசை தான் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது? மேக்ஸிமமாக ஆக்ட் ஆகுது. அதனால் M2G டென்ஷன் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா மினிமமாக ஆக்ட் ஆகும். ஸோ -T. ஓகேவா? ஒரு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்ன டைரக்ஷனில்? ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஆக்ட் ஆகும். இதை வந்து நம்ம எத்தனாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? செகண்ட் ஆப்ஜெக்டான M2A அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே +T இங்கே வந்து -T கெட் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ரிலேஷனை இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா M1A + M2A = இங்கே வந்து இது M1G. அப்போது M2G அதுக்கப்புறம் -M1G அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம். இந்த ரிலேஷனில் நம்ம காமனாக சில டேர்ம்ஸ் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இப்போது M1 M2 இதுலேருந்து காமனாக ஏவை வெளியில் எடுக்கலாம். இந்த ரிலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா M2 - M1 இதுலேருந்து Gயை காமனாக வெளியில் எடுக்கலாம். இப்போ இதிலேருந்து முடுக்கத்தை எழுதணும் அப்படின்னா M2 - M1 divided by M1 plus M2
ஜி அப்படின்னு நம்ம இந்த ரிலேஷனை என்ன பண்ணலாம் எழுதலாம் ஓகேவா இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நமக்கு இங்கே எடுத்திருக்க மாஸ் m1 வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா 5 kgன்னு வச்சுக்கலாம் m2 வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 10 kg எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணலாம் அப்போ ஆக்சிலரேஷனோட ரிலேஷன் வந்து 10 - 5 வந்து 5 கிடைக்கும் கீழே வந்து ரெண்டுத்தோட நிறைய ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 15 கிடைக்கும் இங்கே வந்து கிராவிட்டி அப்போ இதிலிருந்து கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துடும் g/3 இதுதான் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சப்போஸ் நம்ம அந்த ரெண்டு மாஸ்க்கு சம் வேல்யூஸ் கொடுத்து நம்ம ஒரு ரிலேஷன் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம இதிலேருந்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா டென்ஷன் ஃபைன் பண்ண போகிறோம் இழுவிசை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுத்துக்கலாம் m1a = t - m1g இப்போ நமக்கு டென்ஷனுக்கான ரிலேஷன் என்ன எழுதியிருக்கோம் m1 ஆக்சிலரேஷனுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் m2 - m1 divided by m1 plus m2 into g equal to tension minus m1g இப்போ இந்த ரிலேஷனை நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா m1 m2 minus இந்த ரிலேஷனை m1g of divided by m1 plus m2 இங்கே ப்ளஸ் m1g ஈக்குவல் டு டென்ஷன் அப்படின்னு என்ன பண்ணலாம் எழுதலாம் இப்போ இந்த ரிலேஷன் வந்து காமனாக நம்ம வெளியில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் m2 - m1 டிவைடட் பை m1 + m2 அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 இன்ட்டு நம்ம வெளியில் எதை எடுத்துக்கலாம் m1g அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷனை எழுதலாம் அப்போ இந்த ரிலேஷன் நம்ம ப்ராடக்ட் பண்ண இங்கே என்ன கிடைக்கும் m2 - m1 அதுக்கப்புறம் ப்ளஸ் m1 plus m2 divided by m1 plus m2 into m1g equal to 1 tension ஓகேங்களா இப்போ இதில் நம்ம இதெல்லாம் கேன்சல் ஆகும் இந்த m1 plus minus m1 plus m1 என்ன ஆகும் கெட் கேன்சல் ஆகும் அப்போ ரிமைனிங் மொத்தம் எத்தனை ரிலேஷன் இருக்குது ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இங்கே எழுதலாமா ஓகே இப்போது இங்கே வந்து 2m2 divided by m1 plus m2 இங்கே வந்துட்டு நமக்கு வெளியில் என்ன இருக்கு m1g equal to tension இந்த ரிலேஷனை ஒரு ஆர்டராக எழுதணும் அப்படின்னா 2m1 m2 divided by m1 plus m2 into g equal to tension அப்படின்னு இந்த ரிலேஷனை எழுதலாம் அப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க வேல்யூக்கு நம்ம இங்கே டென்ஷனுக்கு ரிலேஷன் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 2 இன்ட்டு ஃபஸ்ட் மாஸ் வந்து என்னது 5 kg செகண்ட் மாஸ் வந்து என்னது 10 டிவைடட் பை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 15 அதுக்கப்புறம் இன்ட்டு கிராவிட்டி ஈக்குவல் டு டென்ஷன் இப்போ இதிலேருந்து வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணலாமா இது 1 டைம் இது வந்து நமக்கு என்னது 3 டைம் அப்போ இந்த ரிலேஷன் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அகைன் 20 டிவைடட் பை 3 இன்ட்டு g ஈக்குவல் டு டென்ஷன் அப்படின்னு நமக்கு என்னாகும் கிடைக்கும் ஓகேவா இந்த நம்ம பார்த்ததில் நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா கனெக்டட் பாடிஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தனித்த பொருள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய விசைக்கான ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரு கப்பியில் ஒரு கயிற்றின் மூலமாக 2 பொருட்களை இணைக்கும் போது ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கான ரிலேஷன் எடுத்து அது ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணி இதிலேருந்து ஆக்சிலரேஷனும் ஃபைன் பண்ணலாம் தென் டென்ஷனும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த கயிற்றோட டென்ஷன் இங்கே ஆல்ரெடி இந்த கப்பியை ஒரு மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த டென்ஷன் வேறு ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ